தளபதி விஜய் என்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியாக மாறி டைட்டில் கார்டு மாறி இப்போ ஏண்டா தொட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு இந்த கட்சி தலைவர்கள்லாம் சொல்லி அண்ணன் அந்த சேர்ல உட்காந்து சட்டமன்றத்துல செய்கை செஞ்சது எல்லாமே இதுக்காக தான். படம் லீக் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் அழுதுட்டேன். ஆக்சுவலா நான் யாருக்கும் தெரியாம கார்ல ஐ வாஸ் இன் பாண்டிச்சேரி. நான் தனியாக ஏதோ தம்பி மேரேஜ்க்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன். கார்ல ஐ லிட்டரலி ஹேட் டியர்ஸ். ஒரு 10 minutes நான் அப்படியே கண்லேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு இது லைஃப். ஒருத்தவங்களோட உழைப்பை திருடுறதுல உலகத்திலேயே அது மாதிரியான ஒரு மட்டகரமான செயல் எதுவுமே இல்லை. நீ காசை திருடுற, நீ பணத்தை திருடுற, நீ நகையை திருடுற, ஆனா ஒருத்தவங்களோட உழைப்பை திருடுற பத்தியா? என்னன்னா படம் செம்ம பிரிண்டாமே, அப்படியே ஒரிஜினல் தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஒரு மனுஷன் இதை பேசினா கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சு பேசுறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் நான் இப்பவும் சொல்லுவேன், டே நீ பேசு, இதுக்கான ஒரு பதில் வரும், ஆனால் நான் ஹர்ட் ஆவேன்னு தெரிஞ்சே நீ பேசுகிற பார்த்தியா? சீரியல்லேருந்து 2 years கேப் விழுந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் மூவிஸில் தான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்ன அடுத்தது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறி ஏதோ போய் ஒரு முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி. ஏன்னா இது ஒரு விஷயத்துக்கே நீ அப்படி இடிஞ்சு போய் உட்காந்தா அந்த மனுஷனை என்ன சொல்கிறது? ஃபேமிலியில் அடிக்கிறாங்க, ஸ்டேட்டில் அடிக்கிறாங்க, சென்ட்ரல் அடிக்கிறாங்க. மொத்த கட்சியும் 2ஆ பிரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்த எல்லா கட்சியும் அவர் முன்னாடி நின்று அவர் அப்படி சண்டைக்கு கூப்பிடுறாங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அவரு 1000 வழி என்ன, அவர் ஆல்ரெடி அவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு தான் வரவர் இல்லையா? அப்படி இருக்கிறவரு என்ன ஒரு காரணத்துக்காக வர முடியும்? எல்லாரும் அவருக்கு கொடுத்த அந்த டென்ஷனை தாண்டி யாரோ வரவோ போறவெல்லாம் அவரை ஒருமையில பேசுறது, தப்பா பேசுறது, என்னென்னமோ பேசுறது, லாரியில அடிப்பட்டு செத்து போயிடுவெல்லாம் பேசுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் இப்படி எல்லாத்தையும் பேச்சு வாங்குறாரு. லைஃப்ல ஃபிட்டாக இருக்கும், அப்படி பாடியெல்லாம் மஸ்குலராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு படியில் ஏறி போனால் நம்ம கால் வலிக்கக்கூடாது, மூச்சு வாங்கக்கூடாது. அப்படி ரெண்டும் நடக்குதுன்னா நம்ம ஃபிட்டாக இல்லை, ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். விஜய் சாருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு திரையுலகில் ரொம்பவே கம்மியாக தான் சப்போர்ட் இருந்துச்சு. சப்போர்ட் பண்ண ஆள்களை நீங்களும் ஒருத்தர். விஜய் சாருடைய பொலிட்டிக்கலுக்கு நான் இதனால சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஐ எம் a very good observerமா. இப்போ நீங்க பேசுறீங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். நீங்க வெளிப்படையா பேசுறீங்களா, இல்ல உள்ள ஒண்ணு இருக்கு வெளில ஒண்ணு இருக்கா, இல்ல இதுக்கப்புறம் பின்னாடி போய் வேற மாதிரி பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். நான் பார்த்த வரைக்கும் நான் விஜய் அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மனுஷன். அவரால் யாரோட டைமும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். டைமுக்கு வருவாரு. 8:30னா எந்த சீரியல் ஆர்டிஸ்டும் அதை செய்ய மாட்டாங்க ப்ரோ. எல்லா நாளும் வருவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கை சொல்லி காரணம் காமிச்சு லேட்டா வருவாங்க. 20 days ஒரு மந்த்ல 20 days, நான் 3 months ஒர்க் பண்ணோம். 20 daysல 20 days மனுஷன் 8:15னா 8:15க்கு இருப்பாரு. ஷார்ப்பா ஒரு வண்டி உள்ள இருக்கும், மேக்கப்போட காஸ்டியூமோட. அவரால் ஒரு நிமிஷம் டிலே ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. இது எத்தனை லீடர்ஸ்க்கான குவாலிட்டி, எத்தனை லீடர்ஸ்க்கு இருக்கு அந்த டிசிப்ளின். நம்மளால யாரு டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக இறங்கி செய்யறோம்னா 100% கொடுக்கறது. 100% கொடுப்பாரு. அந்த டயலாக் அவ்வளோ தூரம் படிப்பாரு. சும்மா யாரையாவது பின்னாடி ப்ராம்ப்ட் பண்ண வச்சு இவர் இங்க இருந்து அதை ஏமாத்தி சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. உண்மையா அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. எல்லாரையும் ஹம்பிளா ட்ரீட் பண்ணுவாரு. எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் குட் மார்னிங் சொல்லுவாரு. அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாருக்கும் வரும், எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவருக்கும். விஜயகாந்த் சார் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, எல்லாருக்கும் என்ன மரியாதையோ அந்த மரியாதையை கொடுத்தே ஆகணும்.
இப்போ வந்து என்னோட அசிஸ்டன்ட் தம்பி வந்து அன்னைக்கு இங்க இப்படி திரும்பிட்டு இருக்கான், இப்படி எனக்கு ஹாய் சொல்லிட்டு அவன் அப்படி இருந்தான், டே ஹாய் அப்படிங்கிறாரு. ஓகே. அவன் தெரிச்சுட்டான். ஐயோ சார் 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 சாரி சார் கவனிக்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எந்த ஒரு லீடர்கிட்டையும் நான் பார்க்காத ஒரு விஷயம். ஓகே. எல்லாரையும் அவ்வளோ ஹம்பிளா ட்ரீட் பண்றவர் தான் நமக்கு ஒரு லீடரா வர முடியும். ஓகே. அவங்களால மட்டும்தான் மக்களை வந்து இந்த பணம் காசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நேசிக்க முடியும். இந்த சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அவரு 1000 வழி என்ன, அவர் ஆல்ரெடி அவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு தான் வரவரு இல்லையா? அப்படி இருக்கிறவரு என்ன ஒரு காரணத்துக்காக வர முடியும் இல்லையா? ஸோ அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன், இவர் தான் நம்ம மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும்னா இவரால் மட்டும்தான் முடியும்னு ஆத்மார்த்தமா சப்போர்ட் பண்ணேன். உண்மையா நம்பினேன். அந்த நம்பிக்கைக்கு அண்ணன் கரெக்டா இருக்காரா? எல்லா மக்களுக்கும் இப்ப புரிஞ்சிருக்குமா? இதுதான் நாங்க வந்து எலெக்ஷன் முன்னாடி பேசணும். டெஃபினட்டா பணம் காசுக்காக வரல, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ ஃபார் ஷுவர் செய்யறது தான் ஒரே மோட்டிவ். பாருங்க, பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து லஞ்சம்ல இருந்து திடீர்னு கிளம்பி இன்ஸ்பெக்ஷன் போயிடுறாரு. எந்த சீஃப் மினிஸ்டர் பண்றாரு? காலையில டான்னு 10 o'clock ஆபீஸ்ல இருக்காரு. மதியானம் சாப்பாடுக்கு வந்து ஆஃபீஸ்க்கே லஞ்ச் வருது. மதியானம் வீட்டுக்கு போய் ஒரு 1/2 hour 1 hour குட்டி தூக்கம் போட்டு வந்து வேலை பார்க்கறது கிடையாது. யூனோ, என்ன மேக்ஸிமம் கமிட்டடோட இருக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கமிட்மெண்டோட இருக்காரு. ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்டட் இன் அ லீடர். நான் அதை பிலீவ் பண்ணேன். அண்ணன் கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு போஸ்டிங்ல வந்து உட்காந்துட்டார். ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஜனநாயகன் ரீச் ஆகி எல்லாரும் என்ன பாராட்டுறதை விட, எல்லாத்தையும் விட அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆனது எனக்கு அப்படியே இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஹாப்பி. டைட்டில் கார்டு பாக்குறப்போ, டைட்டில் கார்டுலாம் விடுங்க, நிஜமாவே அண்ணன் வந்து நின்னா இருப்பாருங்க. அவ்வளோ பிரச்சனையை தாண்டி, எல்லாரோட ப்ராப்ளமையும் தாண்டி, எல்லாரும் அவருக்கு கொடுத்த அந்த டென்ஷனை தாண்டி, யாரோ வரவோ போறவெல்லாம் அவரை ஒருமையில பேசுறது, தப்பா பேசுறது, என்னென்னமோ பேசுறது, லாரியில அடிப்பட்டு செத்து போயிடுவேன்லாம் பேசுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் வந்து இப்படி எல்லார்ட்டையும் பேச்சு வாங்குறாருன்னு. பட் எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு போர்க்களம்னு போறோம்னா இந்த மாதிரி அடிகள் விழதான் செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி பெறது பேர் தானே வெற்றி. இதுதான் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கணும். ஸோ நம்ம லைஃப்ல இந்த மாதிரி என்ன வந்தாலும் உடஞ்சிடாம, கிவ் அப் பண்ணாம, அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அச்சீவ் பண்ணிட்டு தான் உட்காரணும். இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சாச்சு. இப்போ 2 years ஆகுது. நம்ம வந்து தேட்டரில் இந்த படம் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நம்ம தேட்டரில் நிறைய பேர் வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்கிறப்போ படம் லீக் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் அழுதுட்டேன் ஆக்சுவலாக. நான் யாருக்கும் தெரியாமல் காரில், ஐ வாஸ் இன் பாண்டிச்சேரி, நான் தனியாக ஏதோ தம்பி மேரேஜ்க்காக ஊருக்கு போயிட்டுருக்கேன். காரில் வந்து ஐ லிட்டரலி ஹேட் டியர்ஸ். ஒரு 10 minutes நான் அப்படியே கண்லேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு இது லைஃப், யூனோ, இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல. ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு இது. ஸோ நடக்காமல் போயிடுமோ, அவ்வளோ வேண்டுதல்கள், அவ்வளோ பிரார்த்தனைகள், அவ்வளோ பேரோட கனவு, அவ்வளோ பேரோட விஷஸ், எத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது, டைம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒருத்தரோட ஃபால்ட்னால இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சா? இதுமே படம் வராதா? நமக்கு அவ்வளோதானா? சீரியல்லேருந்து 2 years கேப் விழுந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் மூவிஸில் தான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்ன அடுத்தது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறி ஏதோ போய் ஒரு முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி. தென் ஐ கைண்ட் ஆஃப், ஏன்னா இது ஒரு விஷயத்துக்கே நீ அப்படி இப்படி இடிஞ்சு போய் உட்காந்தா அந்த மனுஷனை என்ன சொல்கிறது? ஃபேமிலியில் அடிக்கிறாங்க, ஸ்டேட்டில் அடிக்கிறாங்க, சென்ட்ரல் அடிக்கிறாங்க. மொத்த கட்சியும் 2ஆ பிரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்த எல்லா கட்சியும், இதுலேருந்து நேஷனல் வைடு வந்த கட்சியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து 2ஆ பிரிஞ்சு அவர் முன்னாடி நின்று அவர் அப்படி சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? ஆனா மனுஷன் எங்கேயாவது அசந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா எல்லாருமே இது அப்படியே இந்த கோட்டையை இடிஞ்சு போயிருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு தருணத்திலயுமே இடிஞ்சு போய் உட்காரல. நம்பிக்கையா போயிட்டே இருப்போம்னு டிசைட் பண்ணாரு இல்லையா? அவ்வளவுதான். அண்ணன் முன்னாடி போறாரு, பின்னாடியே போவோம். இது நடக்கும்னு நம்ம நினைக்கல, நடந்துருச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்த ஆண்டவன் இங்கேவா நடுவில் விட்டுட்டு போயிட போகிறான்? கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டான். ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குது, சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலான்னு ஒரு வீடியோ போட்டேன் நான். இன்னும் ஒருத்தவங்களோட உழைப்பை திருடுறதுல வந்து உலகத்திலேயே வந்து அதை மாதிரியான ஒரு மட்டகரமான செயல் எதுவுமே இல்லை. நீ காசை திருடுற, நீ பணத்தை திருடுற, நீ நகையை திருடுற, ஆனால் ஒருத்தவங்களோட உழைப்பை திருடுற பத்தியா? அது ஏன்னா
உழைப்பு ஒரு விஷயம் தான் வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் 100% கொடுத்துட முடியாது. சில பேர் ஓபி அடிப்பாங்க, சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கொடுத்துருக்குற அந்த உழைப்புக்கான ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவருக்கான அந்த அவுட்புட், அதுக்கான அந்த ரிவார்ட்ஸ் கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைச்சாதான் உழைப்பாளர்கள் எல்லாம் இன்னும் உழைப்பாங்க. இல்லைன்னா அது அந்த உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும், அந்த ரிவார்ட் கிடைக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். பட் ஆனவன் கைவிடலை. தளபதி விஜய் என்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியாக மாறி டைட்டில் கார்டு மாறி அப்போ ஏண்டா தொட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு இந்த கட்சி தலைவர்கள்லாம் சொல்லி அண்ணன் அந்த சேர்ல உட்காந்து சட்டமன்றத்துல செய்கை செஞ்சது எல்லாமே வந்து இதுக்காக தான். அன்னைக்கு அது நடந்திருக்கு. ஓகே. ஸோ லைஃப்ல இது நடந்துருச்சுன்னு யோசிக்காம ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பதில் நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கும், அப்போ அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே. இது இல்லாமல் இப்போது ஜனநாயகன் படத்தில் வந்து சந்தீப்னு ஒருத்தர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பார், பிரகாஷ்ராஜ் சாரோடைய. அவர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ பேசுகிறப்ப சொன்னார், படம் லீக் ஆயிடுச்சுன்னு எனக்கு வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன், நிறைய பேர் கால் பண்ணி நீ நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க, லீக் ஆயிடுச்சு நான் படம் பார்த்துட்டேன் சாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கால்? அதான் நிறைய கால்ஸ் வந்துச்சு. நம்மள பிரிக் பண்றது இதுக்கு செய்வாங்க. ஓகே. நம்மள நோண்டணும், ஏன்னோ என்னடா படம் செம்ம பிரிண்டாமே, அப்படியே ஒரிஜினல் தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஒரு மனுஷன் இதை பேசினா கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் பேசுறது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அவங்களெல்லாம் வந்து நான் இப்பவும் சொல்லுவேன், டே நீ பேசு, இதுக்கான ஒரு பதில் வரும், ஆனா நான் ஹர்ட் ஆவேன்னு தெரிஞ்சே நீ பேசுற பாத்தியா, ஏய் மச்சான் அப்படி இல்லைன்னு மாத்துறதெல்லாம் 1000 இருந்தாலும் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுவோம், இந்த விஷயம் ஹர்ட் ஆகும், அவங்க ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, நம்மளால ஒரு ஆறுதல் சொல்ல முடிஞ்சா ஓகே, இல்லையா மூடிக்கிட்டாவது இருக்கலாம். இதை நோன்றதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கட்சியில மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப கொண்டாட்டம் குதூகலம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சது தான் இந்த ஆப்பு. ஸோ என்னென்னலாம் எப்படியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்களோ ஹர்ட் பண்ணாங்களோ, நல்லா நாங்களாம் எதுவுமே பண்ணல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மச்சான் கால் பண்ணி ரிசல்ட் பார்த்தாச்சா, இன்னைக்கு ட்ரீட்ரா, நான் ஏன் ட்ரீட்ரா, சிம்பிள். அவங்கள போய் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நோண்டுறது நீங்க செய்வீங்க, நாங்க செய்ய மாட்டோம். ஓகே. ஸோ அப்படிங்கிறது தான் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு தருணம். அந்த டிராவல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 1 வீக் அந்த லீக் ஆனதுலேருந்து ஒரு 1 வீக் அண்ட் சர்டிஃபிகேஷன் டிலே ஆகி போன அந்த 1 வீக், இது எல்லாமே ரொம்ப டஃப் டைம்ஸ். ஓகே. அப்படியே நைட் படுத்தா தூக்கம் வராது, காலையில் டிஸ்டர்பன்ஸாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானா நம்ம கரியர் மாதிரி தோணும், அடுத்தது என்ன, ஓகே இன்கேஸ் இது இல்லைன்னா பிளான் பி என்ன, ஓகே அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வரும். அண்டு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே அந்த நாள் முடிக்கும் போது மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே சார், படத்தில் அந்த லுக்குக்காக கொஞ்சம் ஃபேட்டியாக இருந்தீங்க, இப்போ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் உங்களுடைய பழைய லுக்கில் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கீங்க. ஃபிட்னஸில் எவ்வளோ கான்சென்ட்ரேஷன், ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுங்க பார்க்குறோம். ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் வந்து ஃபிட்டாக இருக்கணும், அப்படி பாடியெல்லாம் வந்து மஸ்குலராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு படியில் ஏறி போனால் நம்ம கால் வலிக்கக்கூடாது, மூச்சு வாங்கக்கூடாது. அப்படி ரெண்டும் நடக்குதுன்னா நம்ம ஃபிட்டாக இல்லை, ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே. காலும் சரி முட்டியும் சரி நம்மளோட பிரெத்தும் சரி வந்து எல்லாமே ஒரே சிங்க்ல இருக்கணும். நான் வந்து 40-45 வந்துட்டேன். இப்போவும் வந்து நான் வந்து ரெகுலராக ஜிம் போயிட்டு இருக்கேன், ரெகுலராக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறேன், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன். என்னை வந்து எங்கள் எலிவேட்டர் ஒர்க் பண்ணலன்னா நான் வந்து 19th ஃப்ளோர் வந்து ஏறுவேன் இறங்குவேன், 19 மாடி கீழே ஏறி 19 மாடி மேலே ஏறுவேன். அண்ட் ஐல் பி ஃபிட் இனஃப். இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்குன்னு ஒன்று. ரெண்டாவது என் ப்ரொஃபஷனில் வந்து எனி கேரக்டர்ஸ் எப்போ எப்படி அமையும், யூனிவர்ஸ் எப்போ எதை நடத்தும்னே சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு நான் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்ததுனால தான் என்னால் ஜனநாயகன் கேரக்டர் பண்ண முடிஞ்சது. பி ரெடி. ஆமாம். அந்த யூனிவர்ஸ் ஒன்றா சேர்ந்து அப்படி வர டைமில் நம்ம அப்படி தூங்கி இருந்தோம்னா அப்படியே தலையிலே தட்டி விட்டு அப்படி போயிடும். ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும்னா, இது வந்து நான் ஆக்டிங்காக மட்டும் சொல்லலை, நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கே இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இருக்கட்டும், அந்த டைமில் நம்ம ஹெல்த்தியாக இல்லை, நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா வர ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வராது. ஸோ நல்லா சாப்பிடுங்க. அண்ட் ஃபார் ஷுவர் காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எம்டி ஸ்டமக்கில் ஏஞ்ச உடனே ஒரு நெல்லிக்காவோ இல்லை வெந்தய தண்ணியோ சுட தண்ணியோ லெமன் வாட்டரோ பம்கின் அந்த வெள்ளை பூசணிக்காவோ ஜூஸ் பண்ணியோ அதில் அந்த சீட்ஸில் ஜூஸ் பண்ணியோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று காலையில் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. பட் எம்டி ஸ்டமக்கில் ஃபார் ஷுவர்
நல்ல விஷயம் மட்டும் சாப்பிடணும். ஓகே. ஏன்னா இப்போ நீங்க வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்வீட்டா வந்து ஒரு பெரிய கேக்கோ இல்லை வந்து ஒரு பிஸ்கெட்டோ சாப்பிட்டீங்கன்னா அது 10 டைம்ஸ் அது நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து அது கலந்து அதை எஃபெக்ட் பண்ணும். நார்மலாக சாப்பிட்ற எஃபெக்டை விட மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் அது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக காமிக்கும். ஸோ வந்து மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஃபார் ஷுவர் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அது வந்து அந்த பெரிய நெல்லிக்காய் சாப்பிட முடியாது, உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது ஒரு 1 வீக் முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக அந்த துவர்ப்பு கொஞ்சம் கரெக்டாக மேனேஜபிள் லெவலில் இருக்கும். ஸோ ஃபார் ஷுவர் நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அண்ட் சுட தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன், ஏன்னா கைண்ட் ஆஃப் எனக்கு அது பழகிடுச்சு. பட் எம்டி ஸ்டமக்கில் ஐஸ் வாட்டர் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ மார்னிங்கில் வந்து சுட தண்ணியில் வந்து வெந்தயம் போட்டதோ இந்த பூசணிக்காவோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ஃபார் ஷுவர் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்டு கொஞ்சம் 40+ இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, நம்மளோட பிபி எவ்வளோ இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன நெசசரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமோ ஃபார் ஷுவர் எடுக்கணும். நான் வந்து ஃபிஷ் ஆயில் ஒமேகா எடுப்பேன், அப்புறம் வந்து கொலாஜன் எடுப்பேன், மல்டிவிட்டமின்ஸ் எடுப்பேன், டெஸ்டாஸ்டரோன் பூஸ்டர்ஸ் எடுப்பேன் ஒர்க் அவுட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி என் பாடிக்கு எது வந்து லேகிங்காக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டில் இருக்கோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸை கண்டிப்பாக எடுப்பேன். அண்ட் நேச்சுரல் ஃப்ரூட்ஸில் நேச்சுரல் வெஜிடபிள்ஸில் ஃபார் ஷுவர் அப்படி எடுக்க முடிஞ்சா எடுங்க. இல்லைனா ஃபார் ஷுவர் 40+ இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு, அது வந்து கண்டிப்பாக எடுங்க. உங்கள் டாக்டர்கிட்ட கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ரிப்போர்ட்ஸும் உங்களோட மாஸ்டர் செக்கப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். அண்ட் கிட்ஸ் எல்லாருக்குமே ஹெல்த்தியாக கொடுங்க. நூடுல்ஸ் வேண்டாம், ஆட்டா நூடுல்ஸ் கொடுக்கலாம். கிட்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போடுறாங்க. ஸ்பெக்ஸ் வந்து ஐ பவருக்கு வந்து நைட்டு இல்லை மார்னிங். இந்த செவ்வாழைப்பழம் இருக்கு இல்லையா, செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் ஒரு 3-4 மாதம் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்கள் ஐ பவர் கரெக்ட் ஆகிடும். ஸோ நான் இன்னமும் வந்து கண்ணாடி போகாமல் இருக்கேன் அப்படின்னா லைக் எவ்ரிபடி வில் ஹேவ் தட். ஸோ செவ்வாழைப்பழம் வந்து ஐ பவர் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அயன் உங்களுக்கு வந்து இந்த ரத்த சோகை இந்த மாதிரிலாம் இருக்கவங்க கூட டேட்ஸோட செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஹெல்தி ஃபுட் இருக்கோ எடுங்க. மந்த்லி ஒன்ஸ் ஒரு சீட்டிங் டே வச்சுக்கோங்க. என்னென்ன சாப்பிடணுமோ ஃபுல்லாக அடிச்சு நிமித்துங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒன் லைஃப். நம்ம வந்து ஒரு டைமுக்கு மேலே என்ன பண்ணிவிடுவோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ இது ஒன்ஸ் நம்மளோட ப்ளஷர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா தென் இட் வில் பி கைண்ட் ஆஃப் அடுத்த நாளே நார்மல் டயட்டுக்கு வந்துடணும். ஓகே, நீங்கள் இவ்வளோ பேசுகிறதுலேயே தெரியுது எவ்வளோ ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது. நல்ல ஒரு கன்வோ. நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா ஜனநாயகன்லேயே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தோம், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நான் சின்ன வயசுலேருந்து ரசித்து படிக்கிற ஒரு மேகசின் குமுதம். ஸோ உங்கள் டீம்லேருந்து அண்ட் உங்ககிட்ட இருந்து இது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அண்ட் எனக்கும் ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் இந்த லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஜேர்னியில் எனக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். நன்றி, வணக்கம். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாண்டி பசார்ல up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.